friends, welcome to Rasa Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அமிர்தா கவுன்சிலிங்க்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. எப்ப ட்ரையல் அலாட்மெண்ட், எப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட், எப்ப செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட், எப்ப வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங்க்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு அமிர்தா கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ரிசல்ட்ஸ் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா May 15th நைட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வெப்சைட்ஸில் டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த அமிர்தா கவுன்சிலிங்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா டென்டேட்டிவ் ஷெட்யூலில் என்ன இருக்கோ அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். சரி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையல் அலாட்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டும் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீட்ஸ் வாங்கலாம். அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபேஸ் அலாட்மெண்ட், அதுக்கு அடுத்து வந்து மாப் ரவுண்ட். இதுதான் ஷெட்யூல். இதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புதியவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங்கில் டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு May 15th உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்படி சொன்ன மாதிரி அமிர்தா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணணும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees நீங்கள் பே பண்ணணும். அது டேட் அண்ட் டைம், குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமுக்குள்ளே தான் பண்ணணும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு 5000 rupees பே பண்ணணும். இந்த 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஃபீஸை பே பண்ணீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ட்ரையல் அலாட்மெண்ட்லையோ இல்லைனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்லேயோ உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 June வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த சாய்ஸஸை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணால் உங்களோட சாய்ஸஸ்க்கு உங்களோட ரேங்கிங்க்கு என்ன காலேஜ் என்ன பிரான்ச்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ட்ரையல் அலாட்மெண்ட். இந்த ட்ரையல் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக இதுதான் வருமானா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரையல் பண்ணுறதுக்கோசரம் இந்த அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு June 3rd வந்து சப்போஸ் எனக்கு இந்த சீட்ஸ் தான் வருதா, இந்த பிரான்ச்சஸ் தான் வருதா, சரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா June 3rd நீங்கள் மறுபடியும் எடிட்டிங் ஆப்ஷன்ஸில் போய் உங்களோட ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா June 3rd முடிஞ்சது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் தான் உங்களால் பார்க்க முடியும். மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. June 3rd சேஞ்ச் பண்ணாதான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு June 5th வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குண்டான அலாட்மெண்ட். அதாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருப்பீங்க சாய்ஸஸை, அந்த சாய்ஸஸ்க்கு உங்களோட ரேங்கிங்கு என்ன சீட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்த பிறகு உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே 5th Juneக்கே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது நியூ கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது சிசாப்க்கு 5000 rupees நீங்கள் பே பண்ணணும்ல, அந்த 5000 rupees நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாத மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 5000 rupees பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து June 13th என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அங்கே வந்து டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும். 1 lakh rupees டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும். அது வந்து உங்களுக்கு June 13th நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் எடுத்த மாணவர்கள் பே பண்ணணும். சப்போஸ் பே பண்ணலைன்னா உங்களால் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஃபர்தராக அப்கிரேட் மூமெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. சரிங்களா? சரி, அப்போ வந்து சிசாப்க்கு நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th June வரைக்கும் நீங்கள் சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணிக்கலாம் செகண்ட் ரவுண்டுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் அலாட்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 17th. அதுக்கடுத்து June 17th அதுக்கப்புறமேட்டு மாப்பப் ரவுண்டுக்கு உங்களுக்கு உண்டான நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல, செகண்ட் ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் வந்து சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே பே பண்ணல, நான் இப்போ தான் மாப்பப் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், மாப்பப் ரவுண்டில் நான் சீட்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து மாப்பப் ரவுண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் ஒவ்வொரு அலாட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணாதீங்க. ஒரே ஒரு
தடவை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணால் போதும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாப்பப் ரவுண்டில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சீட் எடுத்துட்டீங்க, நான் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் ஃபீஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கட்டிட்டேன் அப்படிங்கிறவங்க அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு மாப்பப் ரவுண்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் சீட்ஸ் நான் அலாட்டே ஆகலை, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ணியே கட்டிட்டேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுக்கு வந்து மாப்பப் ரவுண்டுக்கு வருவாங்க. நியூலி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, அந்த கேண்டிடேட்ஸ் வந்து மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோசரம் நியூ கேண்டிடேட்டாக நியூவாக வந்து சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு வர மாணவர்களும் வருவாங்க இந்த மாப்பப் ரவுண்டுக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாப்பப் ரவுண்டில் வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். சப்போஸ் சீட்ஸ் அலாட் ஆயிடுச்சு இல்லை அப்கிரேட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபீஸை பே பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th ஜூன். இந்த 24th ஜூனுக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 1 lakh கட்டிட்டு மறுபடியும் வந்து அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஏதாவது சீட்ஸ் அலோகேட் ஆயிருந்தா அவங்க வந்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ஸை கட்டணும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகாமல் மாப்பப் ரவுண்டில் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்ஷியல் அமௌண்ட்லாம் கட்டணும்னு அவசியம் இல்லை, ஃபுல் அமௌண்ட்டே கட்டணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆன மாணவர்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட் ஆன மாணவர்கள் மட்டும்தான் அவங்க வந்து பார்ஷியல் அமௌண்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? மாப்பப் ரவுண்டில் உங்களுக்கு சிசாப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னா 26th ஜூன். அதுக்கு அடுத்து வந்து சப்போஸ் வேகன்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28th ஜூன் வந்து உங்களுக்கு மாப்பப் ரவுண்டு கூடான ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் 30th ஜூன் வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதோ ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸை பே பண்ணிடணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங் உண்டான உங்களுக்கு ஃபுல் கவுன்சிலிங் ஷெட்யூலு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும். மொத்தம் சிசாப் அமிர்தா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 2 ரவுண்ட், அதுக்கப்புறமா மாப்பப் ரவுண்ட். அதுலேயுமே உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணணும், எந்தெந்த டைமில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடச்சிச்சின்னா அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஷெட்யூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அமிர்தா கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.